ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டி கேர் அகாடமி வாசிக் மணிவண்ணன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சாரீ ட்ரேப்பிங் வீடியோ தாங்க. சாரீ ட்ரேப்பிங் அப்படின்னும் போது இப்போ எல்லாமே ப்ரீ ஃப்ளீட்டட் ஆகிடுச்சு இல்லைங்களா. பாக்ஸ் ஃப்ளீட்டிங் அப்படி க்ளீனாக பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம அதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து கட்டிடுறோம். முன்னாடியே கஸ்டமர் கொடுத்துட்றாங்க, நம்ம அதை ப்ரீ ஃப்ளீட் பண்ணி அழகாக பாக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். அது அழகாக அந்த டைமில் போய் 5 மினிட்ஸில் நம்ம கட்டிடுறோம். சில பேர் வந்து சாரீஸை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த டைமில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சாரியை அவங்க வச்சு கொடுப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலலாம் கொடுக்கும் போது அப்போ அந்த டைமில் கொடுப்பாங்க. ஸோ அந்த சாரியை எப்படி ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வித்தவுட் ப்ரீ ஃப்ளீட்டிங், வித்தவுட் அயனிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்னர் கூட கிடையாதுங்க. ஸ்ட்ரெயிட்னர் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி சாரியை ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும். ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம ஆக்சுவலாக என்ன கேட்டால் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து ப்ரைடுக்குன்னு வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து ஒரு 9 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 13 ஃப்ளீட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அது கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இது அழகாக நீங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்னர் கூட யூஸ் பண்ணலைங்க. ஸ்ட்ரெயிட்னர் கூட இல்லாமல் நம்ம எப்படி வந்து சாரீ ட்ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம் இல்லையா. இதுக்கு வேணும், டேபிள் வேணும், அதுக்கு கிளிப்பு வேணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ அது தானே பண்ண முடியும். அப்போ கஸ்டமரை அவங்கள பிடிச்சிக்க சொல்லுங்கள். கையை வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் அதை நல்லா 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ளீட்ஸ் வைக்கிறது. ஸோ அண்ட் தென் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா கையிலேயே தீட்டுங்க. நம்மலாம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம்ப்பா. நம்ம வந்து சாரி வந்து ஸ்ட்ரெயிட்னர்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த டைமில் கட்டும் போது நல்லா ஹேண்ட்ஸில் தான் நல்லா வச்சு தீட்டி விடுவோம். பட்டு சாரியெல்லாம் நல்லா கையில் தீட்டினாலே உங்களுக்கு அழகாக வந்து உட்காரும். பட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்னர் அளவுக்கு அயனிங் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களால் அந்த சாரியை நீட்டாக கொடுக்க முடியும். ஸோ பின் பண்ணிக்கோங்க. அகெயின் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் வச்சு அவங்களோட ஹைட், அவங்களோட லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி அழகாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா. எப்போயுமே நம்ம வந்து சொருகும் போது பாவாடை உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டும் நம்ம வந்து அந்த தரையை வந்து தொடக்கூடாதுங்க. தரையிலேருந்து கொஞ்சம் மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கிடுங்க. தரையை தொடாமல் கொஞ்சம் மேலே தூக்கி டக்கின் பண்ணிக்கோங்க. டக்கின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. உங்களுக்கு வந்து சொருகும் போது ஈவனாக சொருகுங்க. கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி அப்படின்லாம் சொருகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப ஆடாக தெரியும். ஒரு சிலர்லாம் மேம் என்ன மேம் இது இவ்வளோ குண்டாக தெரியுறேன் நான் சாரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீட்டாக க்ளீனாக உள்ளே போகிற மாதிரி ஃபுல் டக்கின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து தரையை தொட்டுக்கிட்டே வரணும். அதாவது சுற்றி வரும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே அழகாக தரையை இன்கேஸ் அவங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டுற சொல்லுங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாரீ ட்ரை பண்ணுங்கள். அந்த சாரீ வந்து அழகாக தரையை தொட்டுக்கிட்டே வரணும். ஆனால் பெறலக்கூடாது. அந்த சாரி வந்து தரையை தொடணுமே தவிர அதுலேருந்து பெறலாமல் இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து நோட்டீஸ் பண்ணி க்ளீனாக வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருக்கணும் உங்களோட டக்கின். ஸோ ஃப்ரண்ட் வரைக்கும் அழகாக இந்த மாதிரி கொண்டு வந்து சொருகிக்கோங்க. சொருகிட்டு இந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ளீட்ஸு, அந்த ஃப்ளீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து ஃப்ளீட்ஸ் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஷோல்டர் லென்த்தை, உங்களோட லென்த்தை கரெக்டாக வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் வைக்கிறது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை வந்துட்டு அழகாக நீட்டாக வச்சு கொடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு நான் திருப்பியும் உங்களுக்கு ஆர்டராக அடுக்கிட்டு அதையும் நல்லா நான் கையிலேயே நல்லா தீட்டிட்டேங்க. தீட்டிட்டு உங்களுக்கு அங்கேயுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். அதாவது இது எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ், அதாவது அவங்க ஷோல்டர்லேருந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் எடுத்து அதையும் நான் வந்து அழகாக கையிலேயே தீட்டி ஆர்டராக வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அந்த ஷோல்டர் லென்த்தை வந்து நான் கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றி அவங்களுக்கு கொண்டு வந்து ஷோல்டரில் நான் இப்போ வந்து பின் பண்ண போகிறேன். அவங்களோட ப்ளவுஸோட ஷோல்டரில் நம்ம வந்து பின் பண்ண போகிறோம். ஸோ பின் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க ஷோல்டர் லென்த்லேருந்து கொஞ்சம் வந்து தள்ளி பின் பண்ணுங்கள். அப்படி பின் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இது ஒரு நீங்கள் டிப்பாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸராக போனீங்கன்னா சம்டைம்ஸ் கழுத்தில் வந்து அந்த புடவையோட முந்தி வந்து ஒராசுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி பின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம்
ஈஸியாக இருக்கும். அண்ட் சில ஆரி ப்ளவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு பின் பண்ண கஷ்டமாக இருந்தால் இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலேயே வச்சு இந்த மாதிரி பின் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹெவி ப்ளவுசஸில் பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் வந்து ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணாலும் அந்த ஷார்ட்ஸில் இந்த டிப்பை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் அழகாக அந்த பின்னை எடுத்து விட்டோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஷோல்டர் கிட்டேருந்து நான் எடுத்தோடனே அழகாக வந்து அது உட்காந்துருச்சு பாருங்கள். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை இழுத்து கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு பாவாடையை கொஞ்சம் முன்னே இழுத்தா மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. மேலேயே வச்சு பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆகிடும்ப்பா. அதனால் பாவாடையை கொஞ்சம் இழுத்தா மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக கிடைக்கும். அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். கொஞ்சம் விட்டெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளீட்ஸை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ஃப்ளீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் 1 by 1 சின்னதாக வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு 1.5 அடி ஜானுக்கு நீங்கள் அதை விட்டுருங்க. சாரியை விட்டுட்டு இதை அப்படியே லைட் இப்படி ஒரு டர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக வரும் சாரி ஃப்ரண்ட்டு. நீங்கள் அப்படி இழுத்து வச்சு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் உங்களுக்கு சாரி வந்து ரொம்ப இழுத்துக்கும். அந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட்டு உங்களுக்கு ஆடாக தெரியும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை விட்டுருங்க. அதனால தான் நான் ஃப்ளீட்ஸ் வைக்கும் போதே சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்லேருந்து வைங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அழகாக அந்த சாரி வந்து நீட்டாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் 1 by 1 கொஞ்சம் பிரித்தா மாதிரி வச்சு நீங்கள் வந்து அந்த ஃப்ளீட்ஸை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொருகும் போது உங்களுக்கு வந்து டம்மி ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கும். அழகாக அதை வந்து 1 by 1 ஆர்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கீழே அந்த பார்டர் லென்த்லேருந்து நம்ம அப்படி கீழே வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே வைக்கிற ஃப்ளீட்ஸை விட கொஞ்சம் கீழே வச்சு நம்ம வந்து பிரித்து வச்சு நம்ம வந்து பண்ணோன்னு சொன்னால் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த இடத்துல தானே நம்ம வந்து டக்கின் பண்ணி அவங்களுக்கு பின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த இடத்த நீங்கள் வந்து கொஞ்சம் பிரித்தா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இது பாருங்கள் எவ்வளோ அழகாக. அண்ட் கஸ்டமரை பிடிக்க சொல்லிவிட்டு நம்ம கீழே 1 by 1 எல்லா ஃப்ளீட்ஸையும் இங்கே வந்து ரொம்ப தீட்டாதீங்க. ரொம்ப தீட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இப்போ கேட்குறாங்க அந்த ப்ளஃபியாக கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் வந்து ஆர்டராக மட்டும் நல்லா அடுக்கிக்கோங்க. மேலே வந்து பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவே கொஞ்சம் கீழே வரும்போது அது 1 by 1 சேர்த்து வச்ச மாதிரி நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ளஃபினஸ் வந்து கீழே வந்து நல்லாயிருக்கும். பிரிஞ்சு போகாமல் அது மொத்தமாக உங்களுக்கு வந்து கீழே வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃப்ளீட்ஸு. அது எல்லாத்தையுமே கீழே வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே பிரித்து வச்ச மாதிரி கீழே வரும்போது கொஞ்சம் சேர்த்து வச்ச மாதிரி வச்சு அந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஃபினஸ் வந்து கீழே வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வச்சுக்கணும். இது ஒரு நல்ல டிப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் சாரீ கட்டும் போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இந்த சைடில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, சில பேர் வந்து என்னென்னா இது வந்து 1 by 1 ஆர்டர் பண்ணி பின் போட்டுப்பாங்க. நீங்கள் பின் போட்டாலும் இது வந்து ஓகே தான், பின் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு ஓகே தான். அப்படி இல்லை, சில பேர் என்னென்னா நீங்கள் வந்து உட்காந்து எழுந்துக்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அந்த பின்னு விட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் பின்னு இல்லாமையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து லைட்டாக இப்படி பிடிச்சி இழுத்தா மாதிரி நீங்கள் இழுத்துட்டு இந்த சாரியை இப்படி கொண்டு வாங்க. பாருங்கள், அந்த இழுத்த உடனேவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு சைடு ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். ஜஸ்ட் வந்து அதை லிஃப்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த வந்து சைட் ஃப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். அதை அப்படியே கொண்டு வந்து மேலே இப்படி சொருகிக்கோங்க. டைட்டாக உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த டைட்டுக்கு அழகாக இப்படி கொண்டு வந்து சொருகிட்டு ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோடு சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை கீழே இறக்கிட்டு பாவாடையோடு நீங்கள் வந்து அதை வந்து பின் பண்ணணும். இது வந்து தரையை வந்து மெயின் திங் வந்து பெறலக்கூடாது. தரையிலேருந்து கொஞ்சம் மேல் பக்கமாக வச்சு நீங்கள் பாவாடையோடு சேர்த்து வச்சு இதை வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கீழே விழாது. க்ளீனாக கஸ்டமரை உள்ளே டக்கின் பண்ண சொல்லுங்கள். அப்படியே டக்கின் பண்ணும்போது நீங்கள் வந்து அழகாக இந்த ஃப்ளீட்ஸை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கஸ்டமரை டக்கின் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் சேர்த்து அவங்க வந்து இன்னும் இழுத்துருவாங்க மேலே. ஸோ அதனால் சொருகும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த முதல் ஃப்ளீட்ஸை வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும்.
அதாவது சென்டர் ஃப்ளீட்ஸை நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சைடில் வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அண்ட் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி சொருகிட்டே போக வேண்டியதுதான். அண்ட் சொருகும் போது அங்கே இங்கன்னு இல்லாமல் நல்லா பிரித்து வச்சு நீங்கள் வந்து சொருகுனீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து புஃப்னு இருக்காது. சில பேர் வந்து இந்த மாதிரி சொருகிறது ஏன் அவாய்ட் பண்ணாங்கனாலே மெயின் திங் வந்து இந்த சைடு வந்து ரொம்ப புஃப்னு இருக்கும். அதுக்காக தான் வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, பின் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரித்து வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாத்தையும் சாரி அட்ஜஸ்ட் பண்ணும். 1 by 1 ஒரு ஃப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழுத்து பண்ணும்போது இந்த சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைட் கிடச்சிரும். எவ்வளோ சூப்பராக வந்து உட்காருது பாருங்கள் அந்த சாரி. எதுவுமே பண்ண வேண்டாங்க, எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில். ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே பேக்லேயும் அழகாக ஈவனாக அடுக்கிக்கோங்க. சாரி கட்டுறதை விட சாரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை என்ன பண்ணுங்கள், லைட்டாக இப்படி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, ஒரு டிப் நான் ஆல்ரெடியே வந்து கொடுத்துருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு கழுத்தை வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை நல்லா கொஞ்சம் இழுத்து நம்மளோட ப்ளவுஸோடு வச்சு ஃபஸ்ட்டு அதை பின் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாம் அது மேலே வச்சு நம்ம பின் பண்ணோன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு மேலே போகாது. இப்படி நல்லா இழுத்துக்கோங்க, கேப் விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே இறக்கி பின் பண்ணாதீங்க. சில பேர் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு க்ராஸாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கையோட ப்ளவுஸோடு சேர்த்து பின்னாடி சைடும் கொஞ்சம் வந்து பின் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முந்தி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து விழற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக அந்த இதுவை பின் பண்ணிக்கணும். அண்ட் சைடு தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை இது பண்ணிட்டோம், இந்த ப்ளவுஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பின் பண்ணனாலும் சைடு தெரியாது. அப்படியும் தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக கொஞ்சம் இழுத்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸோட, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுத்துருங்க, எடுத்து அந்த சாரியோட ஃப்ரண்ட் அதோடு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக சைடில் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு அந்த கழுத்துக்கிட்ட வந்து எதுவும் இருக்காது. அண்ட் அந்த ப்ளஃபியாக இப்போ கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளஃபி ஃப்ளீட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சைட்லேயும் உங்களுக்கு எதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ளீட்ஸும் வந்து சைட் ஃப்ளீட்ஸும் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாரியை கொடுத்தாலும் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வித்தவுட் அயனிங், வித்தவுட் ஸ்ட்ரெயிட்னிங், வித்தவுட் ப்ரீ ஃப்ளீட்டிங் உங்களால் ஒரு ப்ளஃபியான சாரியை ட்ரை பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.